الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها آخر أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 1442 வருடத்துடைய முஹர்ரம் மாதத்தில் அசர் தொழுகைக்கு பின்னால ஒரு மனிதருடைய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை கட்டம் தான் நிக்காஹுடைய புது தம்பதிகள் இணையக்கூடிய ஒரு கட்டம். கண்ணியமானவர்களே, நிக்காஹ் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, ஜல்ல ஜலாலுடைய கட்டளை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை மட்டுமல்ல, நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய முறை, சுன்னத்தான ஒரு வழிமுறை. வலகத் அர்ஸல்னா ரசூலன் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுர்ரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால பல ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம், அவர்களுக்கு மனைவிமார நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். நபிமார்களுக்கு கூட ஃபேமிலி லைஃப் நிக்காஹுடைய ஒரு பகுதி அல்லாஹ் முக்கியமான ஒன்றாக பார்த்தான். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இந்த நிக்காஹ்ன்றது இன்றைக்கு இந்த சபையில் பலதரப்பட்டவங்க இருக்கிறோம். நிக்கா முடிச்சு வாழக்கூடியவங்க, புள்ள குட்டி உள்ளவங்க, பேர குழந்தைகள் கண்டவங்க, பல பேர் இருக்கிறோம். திருமணத்துக்கு தயாராக இருக்கிறவங்க, திருமணம் வயது அடையாதவங்க, எல்லாருக்கும் தேவையான பேச்சைத்தான் பொதுவாக இந்த இடத்துல பேசணும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிக்காஹுடைய சைடு இருக்குது, எங்களுடைய நிக்காஹுடைய அந்த பகுதி, குடும்ப வாழ்க்கையுடைய பகுதி மிச்சம் மோசமாக, வீக்காக, மைனஸ் பாயிண்ட்டுக்கு போய்த்து கொண்டு இருக்குது. எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட், ஃபேமிலி லைஃப்ல ஜீரோ, எல்லாத்துலேயும் எக்ஸலன்ட். ஃபேமிலி லைஃப் அவருடைய மிச்சம் மோசமாக இருக்குது. எத்தனை பேருக்கு பிஸ்னஸ்ல பெரிய அமைப்பில் இருக்கிறாரு, டிகிரி ஹோல்டர், பொலிட்டீஷியன், யாரையும் குறிப்பிடுறது இல்லை, எல்லா ஃபீல்டும் பெர்ஃபெக்டா இருக்கிறாரு. ஃபேமிலி லைஃப்ல அவர் ஜீரோ. ஏனென்றால் அந்த அளவு கேர் பண்றது இல்லை, கணக்கெடுக்கிறது இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிக்காஹுடைய இந்த பகுதியை இஸ்லாம் மிச்சம் உன்னிப்பாக நுணுக்கமாக கவனிக்குது, மிச்சம் கவனம் கொடுக்கிறது. ஃபேமிலி லைஃப் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம், கண்ணியமான மற்ற என்ன சோசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது முன்னுரிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து எக்ஸாம்பிளா இருந்தாங்க, முன்மாதிரியா இருந்தாங்க. மற்றவங்களோட வாழ்க்கையை அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தினாங்க. வாலிபர்களை கண்ட நிக்காவை பத்தி பேசுவாங்க. திருமணம் முடிக்கலையா, வயசு சரி முடிக்கலையா, நிக்கா முடிக்கலையா, இன்னும் சின்ன பிள்ளைகளை கண்டு அவங்களுக்கு ஏற்ற அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சின்ன பிள்ளையோட ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, சின்ன பிள்ளையோட அழகா ஜோக் பண்ணி பேசுவாங்க. சின்ன பிள்ளைகளை கண்ணியமானவர்களை கண்ட தலையை தடவி சலான்னு சொல்லுவாங்க.
சின்ன குழந்தைகளோட அவங்களோட வயசு அவங்களுக்கு தேவையான மாதிரி, வாலிபர்களுக்கு தேவையான மாதிரி. யா மாஷர ஷபாப், வாலிபர்களை பேஸ் பண்ணி பேசுறாங்க. வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். உங்களை யாருக்கு உடல் பலம், உடல்ல நிக்காவுடைய சக்தி, நிக்காவுடைய தேவை, வசதி வாய்ப்பு, ஒரு ஹலாலான ஒரு இன்கம், ஒரு தொழில் இருக்குமோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடிக்கட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். அது ரெண்டு விஷயத்தை சொன்ன. ஒன்று பார்வையை தாழ்த்தும், ஹராமான பார்வையை விட்டு தாழ்த்தும். கற்பை பாதுகாக்கும், எங்களோட பத்தினித்தனத்தை உண்டு பண்ணும். ஹராமான தொடர்புகளை விட்டும் எங்களை பாதுகாக்கும். கண்ணியமான அந்த அமைப்பில் இந்த நிக்காஹ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபங்கிஹு, திருமணம் முடிங்க. பெண் வீட்டுக்காரர்கள் அங்கிஹு, வலிமார்கள் முடிச்சு கொடுங்க. குர்ஆன் மாப்பிள்ளமார் திருமணம் முடிங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. அங்கிஹு, முடிச்சு கொடுங்க. ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கட்டளை. சரி கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய டார்கெட் என்ன, கோல் என்ன? நிக்காஹால நாங்க அடைய வேண்டிய அடைவு என்ன, எங்களுடைய இலக்கு என்ன, நாங்க அடைஞ்சிட்டோமா? கண்ணியமானவர்களே, நிக்கா முடிக்க முன்னால ஹெல்தா வாழ்ந்து நிக்காக்கு போற நோயாளியா மாறுறாருன்னு அவர் ஃபெயிலியர். நிக்காஹால நோய். நிக்காக்கு முன்னால சந்தோஷமா இருந்து நிக்காக்கு பின்னால சந்தோஷம் குறைஞ்ச ஃபேமிலி லைஃப்ல 5 இயர். நிக்காக்கு முன்னால நிம்மதி இல்லாம இருந்து நிக்காக்கு போற நிம்மதி வருதா, ஃபேமிலி லைஃப் சக்சஸ். கொமின் ஆயாத்தி, நான் சொல்றேன், நான் அமைதியா நிதானமா பேசுறேன். எல்லாரும் கவனமா இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். எல்லாருக்கும் தேவை இது. நான் எனக்கு பேசுறேன், மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருக்கும் நாங்க பொதுவா பேசணும். கொமின் ஆயாத்தி, நிக்காஹ பத்தி, இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சொல்ல போல சொல்ற ஆயத்து வித்தியாசம். கொமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் ஒருவன் என்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் நிக்கா, ஒரு அத்தாட்சி, ஒரு ப்ரூஃப். அன் கலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களோட இனம் மனித இனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மனைவி. இன்னொரு கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த விலா எலும்பில் இருந்து, இந்த பிரஸ்ட் மோல், இதிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். ஆரம்பமாக உங்களுக்குள்ளிருந்து உங்களுடைய மனைவிமார் அமைச்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உண்டு. லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் சொல்ற இந்த பெனிஃபிட், இந்த ரிசல்ட் எங்களோட வாழ்க்கையில கிடைச்சிருக்குதா இல்லையா, கிடைக்கலையா, எங்களோட ஃபேமிலி லைஃப் மைனஸ் பாயிண்ட்ல போய்த்து கொண்டு. உள்ளத்துடைய அமைதி, காம்னஸ் சொல்லுவோமே ஆங்கிலத்துல. உள்ளத்துக்கு ஒரு, ஹார்ட்டுக்கு ஒரு ரிலாக்ஸ், மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ், நிம்மதி, சந்தோஷம், ஆறுதல். நிக்காஹால இருக்கிற பிரச்சனைகள் குறையுது, டென்ஷன் குறையுது, சந்தோஷம் கூடுது, சக்சஸ். லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியிடம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், கணவனிடம் மனைவிக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைஞ்சாங்க, நபி அவங்க அடைஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில பிரச்சனைகளோட முடிவுக்கு காரணமா இருந்தவங்க மனைவிமார். இன்னைக்கு நாங்க எல்லாரோட ஒப்பீனியனையும் எடுப்போம், மனைவிமார கணக்கெடுக்கிறல்ல. அதுதான் நாங்க இன்னைக்கு மண்கவி கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ்மார்ட ஐடியா எடுப்போம், அவர்ட ஐடியா எடுப்போம், இவர்கிட்ட மஷூரா பண்ணுவோம், அவர்கிட்ட மஷூரா பண்ணுவோம். சொந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எங்களோட மனைவி கிட்ட ஐடியா கேட்காம சில விஷயங்கள்ல இறங்கினோம், இன்னைக்கு மண்கவி கொண்டிருக்கிறோம். சில நினைச்சு முடிக்கிறான், மனைவி என்ன வைஃபு கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. இல்லை, அது பிள்ளை. வைஃபை லீடர்ஷிப் கொடுத்து பிரசிடண்ட் ஆக்கி பெரிய ஆள் ஆகக்கூடாது. தலைமைத்துவம் எங்கட கையில். ஆனா ஒப்பீனியன் மஷூரா கேட்கலும். அவங்களோட சில ஐடியாக்கள் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறான். வஹி இறங்கக்கூடிய நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கக்கூடியவங்க. தெரிஞ்ச சம்பவம் தான். ஹுதைபியாவுடைய அந்த நிலைமையில
உம்ராவுடைய நிலைமை, உம்ராவுக்கு வந்து பார்டர்ல ரிஜெக்ட், மதீனால இருந்து உம்ராவுக்கு வந்து சொந்த ஊருக்கு என்ட்ராவேலா ரிஜெக்ட், நோ என்ட்ரி. இந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஆத்திரம், எங்கட ஊருக்கு வந்து எங்களுக்கு காபத்துல்லா சாப் செய்யலாவா, இது என்ன இது, ஆத்திரப்பட்டாங்க கொஞ்சம் பேர். இன்றைக்கு 2ல ஒன்று பார்க்கிறேன். குமரலியான் கேட்டாங்க, நபி அவன்கிட்ட யாரும் சொல்லல அரசு, நாங்கள் என்ன சத்திய மார்க்கெட்ல இல்லையா, நாங்கள் உண்மையான மார்க்கெட்ல இல்லையா, அப்ப இந்த அளவு செகண்ட் ஆகி கொண்டு போறியா. இப்போ ஒரு பதட்டம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முடிவொன்று எடுத்துக்கொள்ள இயலாத அளவுக்கு சஹாபாக்கள் ஆத்திரப்படுறாங்க. நபி அவங்களோட இன்டீஷன் நடக்கல, காபிர்களோட உள்ள ஒரு கோபம். ஏன் மக்காக்களை உடையலா, நான் உம்ரா தான் வந்திக்கிறேன். இந்த நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு கவலை, ஒரு தடுமாற்றம், ஒரு பதட்டம். வகை இறங்கக்கூடிய காலம், அதுக்குரிய தெளிவுகள் பின்னால வகையெல்லாம் இறங்கிச்சு. இந்த டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்த மஷூராவை கேட்டதனால இந்த டென்ஷன் இல்லாம ஆயிடுச்சு. அவங்களோட ஒரு மனைவி, அவங்களோட வைஃப் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மஷூரா சொன்னாங்க. இப்ப என்ன தெரியுமா செய்யணும், முடிய வலிக்கணும், அதை முடிய வச்சுட்டு எஹ்ராம கலஞ்சி நார்மல் ட்ரெஸ் உடுக்கணும். உம்ரா இப்போ கலா செய்யறது, இப்ப சரி உம்ரா செய்யலாம். அந்த மனைவி சொன்னாங்க, நீங்க சஹாபாக்களுக்கு பேச்சாளர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, நீங்க முதலாவது யார சொல்லலாம், உங்களோட முடிய வலிச்சிட்டு நீங்க எஹ்ராம சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிய வலிச்சாங்க, இஹ்ராம சேஞ்ச் பண்ணி நார்மல் ட்ரெஸ் எடுத்துக்கொண்டாங்க. எல்லா சஹாபாக்களும் நபி அவங்க செஞ்ச மாதிரி செஞ்சாங்க. சப்ஜெக்ட் சால்வ் ஆயிடுச்சு. யார்ட மஷூரா, வஹி இறங்கக்கூடிய நபி அவங்க தன்னுடைய மனைவியை மதிச்சதுனால ஃபித்னா இல்லாம ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க சீப்பா வச்சு கொண்டிருக்கிறோம், அவன் எங்கட பார்வையில செகண்ட். இது பிழை, இது பிழை. சம உரிமை இருக்குது அவருக்கு. அடுத்த விஷயம் சொல்றேன் நான், விழா எலும்பு எங்க இருக்குது, சரி எங்கட மிடில் பார்ட். ஏன் உச்சம் தலையிலிருந்து ஒரு நரம்பால படைக்கல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்த, யோசிக்கலுமே, சும்மா ஒரு யோசிச்சு பார்ப்போம். சொல்றாங்க, உச்சம் தலையிலிருந்து ஒரு நரம்பால படைச்சிருந்தா பெண் ஒசக்க போய்த்துருவா, மாப்பிள்ளைய கீழே போட்டுருவா. சரி, காலில் இருந்து ஒரு நரம்பு, உள்ளங்காலில் இருந்து பாதத்தில் ஒரு நரம்பாலையும் படைக்கல, ஒரு இதால படைக்கல. அங்க மாப்பிள்ள ஆம்புல பொம்பளையே மிரிச்சிடுவாரு. ஏன் நடுவுல 2 பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. எல்லா கட்டங்கள்லையும் பாதுகாக்கப்படக்கூடிய இடம், தக்பீர்லையும் பிடிக்கக்கூடிய இடம். தக்பீர் கட்டினாலும் பிடிக்கக்கூடிய இடத்துல இருந்தா நல்ல மனைவியை படைச்சி. ஒரு சேருக்கு முன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் நிற்கும் பொழுது இப்படித்தான் நிற்பாரு. கண்ணியமான ஒருத்தருக்கு முன்னால சாதாரண மனிதர் நிற்கும் பொழுது இப்படித்தான் நிற்பாரு. கூதலாகி இப்படித்தான் இருப்பாரு. எல்லா இடங்கள்லையும் மறைச்சு பாதுகாத்து மதிக்கப்படக்கூடிய ஒரு பாட் தான் இந்த பிரஸ் முள். இங்க இருந்த மனைவி படைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சென்டர், மத்திய பகுதி, ஈக்குவல் ரைட். கணவனுக்கு மனைவிக்கும் மனிதன், கணவன் மனைவி என்ற அடிப்படையில் சம உரிமை இருக்குது. கண்ணியமானவர்களே, அந்த அமைப்புல கண்ணியமான ஒரு பார்ட்னர் நல்லா படைச்சிருக்கிறான். எனவே மனைவி மதிக்கப்படக்கூடியவர். இந்த கேட்டகரியில 2 ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொள்றோம். இந்த விஷயத்துக்கு மனைவி கணவனை மதிக்கணும், கணவன் மனைவியை மதிக்கணும். 2 பேர் மேல வித்தியாசப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈமானுடைய பகுதியில் அவங்களுக்கு வீக் பாயிண்ட். மனைவிக்கு என்ன சொல்லப்படுது, ஒரு ஹதீஸ் போதும். ஐயம் அம்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தஹலத்தில் ஜன்னah. ஒரு மனைவியுடைய, எங்கட திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணா இருக்கலாம், முடிச்சு வாழக்கூடிய பெண்ணா இருக்கலாம், குடும்பத்து பெண்களா இருக்கலாம், இப்படியான விஷயங்களை வீட்டுல பேசணும். எந்த மனைவி கணவனுடைய சாட்டிஸ்பாக்சனோட மௌத்தாவாவோ தஹலத்தில் ஜன்னah, அந்த கணவனுடைய சாட்டிஸ்பாக்சனே அவருக்கு சொர்க்கத்துக்கு டிக்கெட். முழு உலகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்தி எல்லாட்ட சந்தோஷத்தையும் எல்லாட்ட லைக்கையும் வாங்கிட்டு
ஒரு கணவனுக்கிட்ட அன்லைக் வாங்குவாண்டா அவங்க சொர்க்கத்துக்கு நோ என்ட்ரி. அதே போல அவர் ஒரு கணவன் ஒரு நாள் ஒரு தேவைக்கு கூப்பிட்டு தன்னுடைய ஆசையை தன்னுடைய என்ன நிறைவேற்றிக் கொள்றதுக்கு ஒரு நாள் ஒரு நைட் கூப்பிட்டு அந்த மனைவி வர இயலா ஒரு எந்த விதமான ரீசனும் இல்லாம எந்த விதமான காரணமும் இல்லாம மார்க்க ரீதியா எந்த விதமான காரணமும் இல்லாம மறுப்பா அவாய்ட் பண்ணுவா இக்னோர் பண்ணுவா என்றிருந்தா மார்னிங் வரைக்கும் மலக்குமாருடைய பதுவாவோட நைட்டை கழிப்பான். இது மனைவி மாறுது. எங்களுக்கு என்ன ஹதீஸ்? ஆண்களுக்கு நாங்க ஊருக்கு நல்லவங்க, பஜார்ல பஸ் நல்லம், ஆபீஸ்ல ஸ்டாஃப் நல்லம், ஊர் உலகத்துக்கெல்லாம் சேவை, எல்லாருக்கிட்டையும் இவரை பத்தி பிளஸ் பாயிண்ட். ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லி வான ஹைருக்கும் லியஹ்லி. ஊர் உலகத்துல எல்லாருக்கிட்டையும் லைக் வாங்கி எல்லாருக்கிட்டையும் இவரு விருப்பத்துக்குரிய மனிதரை மாறி உங்களோட மனைவி கிட்ட நீங்க லைக் வாங்காட்டி நீங்க நல்லவர் இல்ல. ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லி. இன்னைக்கு பேஸ்புக்ல லைக் வாங்குறதுக்கு எவ்வளவு போட்டி, யூடியூப்ல என்ன எத்தனை போட்டி, சோசியல் மீடியாக்கள்ல இவட வீடியோக்கும் இவட கருத்துக்கும் இவட ஆர்டிக்கலுக்கும் இவட போட்டோக்கும் இவட என்ன அச்சீவ்மெண்ட்டுக்கும் இவட சர்டிபிகேட்டுக்கும் இவட கப்புக்கும் இவட மெடலுக்கும் லைக் கிடைச்சிக்கும். இவட ஒரு வீடியோ 1 மில்லியன் 2 மில்லியன் 5 மில்லியன் பேர் பார்த்திருப்பாங்க, லைக் பண்ணிருப்பாங்க. அதுல 5 மில்லியன் பேர் லைக் பண்ணிருப்பாங்க. மனைவி கிட்ட வாழ்க்கையில ஒரு லைக்கும் வாங்காத வரைக்கும் நீங்க நல்லவராக முடியாது. மனைவி கிட்ட அன்லைக், உலகத்தில் எல்லாருக்கிட்ட லைக், நீங்க கெட்டவர், நீங்க வீக்கானவர், ஃபேமிலி லைஃப்ல நீங்க மைனஸ் பாயிண்ட்ல இருக்கிறீங்க. ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர், பெட்டரானவர், குவாலிஃபைடானவர், உங்கள பெர்ஃபெக்ட் ஆனவர் மனைவியிடத்தில் லைக் வாங்கியவர். வான ஹைருக்கும் லியஹ்லி, நான் என்னுடைய மனைவி மாற்ற லைக் வாங்கிட்டேன் நபி சொன்னாங்க. கண்ணியமான ரெண்டு சைடுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இது ஒரு விஷயம். இப்ப ரெண்டாவது சொல்ல போற முக்கியமான 3 விஷயம், நுணுக்கமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபேமிலி லைஃப் முக்கியத்துவம் எந்த அளவு? 3 கட்டங்களை சொல்ல போறேன். பல பயான்கள்ல பல விஷயங்கள்ல பல டைப்ல பல கேட்டகரியில அந்த பயன் அந்த விஷயத்தை கேட்டிருப்பீங்க. இந்த சைடால யோசிச்சீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது கொடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் ரிலேட்டிவ் யாரு? ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சாய்ஸ் பண்ணிய, அல்லாஹ் செலக்ட் பண்ணின பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வைஃப். சொர்க்கத்தில் என்ஜாய் பண்றதுக்கு மிக சூட்டபிளான ரிலேஷன்ஷிப் வைஃப். என்ன சொல்ல வர தெரியுமா? சொர்க்கத்தில் ஸ்டார்ட் ஆகின ரிலேஷன்ஷிப் இது. நரக வாழ்க்கை வாழக்கூடாது, சொர்க்க வாழ்க்கை தான் வாழணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், முதல் நபி. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது கொடுத்த ரிலேஷன்ஷிப், சொர்க்கத்தில் ஆரம்பித்த ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஃபேமிலி லைஃப். இது ஒரு விஷயம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தொடர்ச்சி வந்து முடியுது. நபித்துவம் யாரோட? நபித்துவத்துக்கு சீல் வைக்கப்படுது யாரால? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி லாஸ்ட். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தில் நபியாக ரசூலாக முதலாவது மீட் பண்ணினது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மீட் பண்ணி வஹி எடுத்ததுக்கு பின்னால அந்த ஹிரா குகையில இக்ரா சூரா இறங்கி நபியாக இப்ப முஹம்மத் அஸ்ஸாதிகுல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர், வாலிபர், நல்ல சமூக சேவகர் என்ற பெயரோடு இருந்த முஹம்மத் நபியுல்லா. இந்த விஷயத்தை நுணுக்கமா கேளுங்க. முஹம்மது நபியாக முதலாவது சந்தித்தது யாரு? ஓடி வந்தது யாருக்கிட்ட? உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது நாள், நபித்துவத்துடைய பிகினிங், நபித்துவத்துடைய ஃபர்ஸ்ட் டே, முதலாவது மீட்டிங்,
முதலாவது இன்ஃபார்ம் பண்ணினது யாருக்கிட்ட தெரியுமா? மனைவி கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் மாத்த கெங்குக்கு ஓடல, ஃப்ரெண்டை தேடி ஓடல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு மச்சான். நபித்துவத்தின் முதலாவது நாளும் மனைவி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத் மௌத்து யாருக்கிட்ட? நபித்துவத்துடைய முதலாவது நாள் தன்னை விட 15 வருஷம் மூத்த மனைவியோட. நபித்துவத்தின் முடிவு நாள், நபித்துவத்துடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டே வைஃபோட. யோசிச்சு பார்த்தோம் இதை பற்றி சம்பவத்தை. மீலாத் நபியில, மீலாதுல, ரபீல் அவ்வல்ல சம்பவம் பேசுவோம். ஆனா இதுக்கும் ஃபேமிலி லைஃப் யோசிச்சுமா? கடைசி நாள், கடைசி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளைய மனைவி, முதல் நாள் மூத்த மனைவி. ஏண்ட நெஞ்சில சாஞ்சி கொண்டு என்னுடைய வீட்டுல தம்பிட மிஸ்வாக்கால கடைசியா ஏண்ட எச்சி உமிழ் நீர் அந்த மிஸ்வாக்க பார்த்தாங்க ஆசையோட. மிஸ்வாக்க தெரிவிக்கலாம் மச்சாண்ட மிஸ்வாக், மனைவியுடைய சகோதரர். அந்த மிஸ்வாக்க நான் சொப்டாக்கி என் எச்சில ஊற வச்சு, ஏண்ட எச்சில ஊறின மிஸ்வாக் தான் நபியவங்களோட பல்ல தீட்டி விட்டன், நாக்க தீட்டி விட்டன், அந்த பிரஷ் பண்ணி விட்டன் மிஸ்வாக்கால. நபியவங்களோட வாயில ஸல்லல்லாஹு வாயில கடைசியா போனது ஏண்ட எச்சில். ஜம்சம் தண்ணி கேட்டு குடிக்க வேண்டிய டைம், பால் குடிக்க வேண்டிய டைம், தேன் குடிக்க வேண்டிய டைம். மதீனால இருந்து அவசரமாயினைய கொண்டு போங்க, கடைசியா உம்ரா செஞ்சு கொண்டு ஹஜர்ல சோத முத்தமிட்டு கொண்டு காபத்துல்லா கிட்ட மௌத்தாவன்னு கொண்டு போங்க சொல்லல. அதை விட பெட்டர், ஹஜ்ஜி கும்ராக்கு போறதை விட பெட்டர் சொந்த மனைவிட மனசொடையாம வாழ்ந்து மௌத்தாவது. ஹஜ்ஜும்ராவை அள்ளி கொட்டி மனைவியோட கீரி பாம்பு வாழ்றதை விட சிறந்தது. வருஷத்துக்கு 3 உம்ரா செய்யறது லேசி. ஒரு நிமிஷம் மனைவிட்ட இருந்து லைக் எடுக்கிறது கஷ்டப்படணும், எங்களைய மாத்தணும். உம்ரா என்ன ஆன்லைன் டிக்கெட்டை போட்டு வைக்கிறது, விசாவை போட்டு. சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் ஆரம்பிச்ச உறவு. முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ரிலேட்டிவ் மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நபித்துவம், முதலாவது நபியாக வந்து மீட் பண்ணினது. என்னை போத்துங்க 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 பெட்ஷீட்டால போத்தி விட்டாங்களே மனைவி. அதே மனைவி தான் கூட்டிக் கொண்டு போனாங்க வழக்கத்துக்கு நோக்கக்கிட்ட. அதோட விளக்கத்தை கேட்டு அந்த மனைவி தான் கிளினிக் போற மாதிரி கூட்டு போனாங்க. அந்த டைம்ல அந்த இஞ்சியினுடைய வேதத்தை படித்தவர், இவட சாக்காட மகன் விளக்கம் சொன்னார், பயப்பட தேவையில்ல, இவர் நபியா வந்திருக்கிறார். கடைசி நாள் ரூஹு பிரிஞ்சதும் ஒரு மனைவியிட நெஞ்சில சாஞ்சி கொண்டு 63 வயசு மாப்பிள்ள வஃபாத்தாவுறாரு. மனைவியிட நெஞ்சில சாஞ்சி கொண்டு எல்லா மனைவிமாரும் கூட இருந்து நாங்க உங்களை திருத்தி கொண்டோம் என்ற வார்த்தையோட. இது 2வது போயிடுச்சு. 3வது கண்ணியமானவர்களே, நிக்கா முடிக்கிறது எங்களோட மகர் கொடுத்து. இவ்வளவு நவீன காலம், யாரும் தவறு எடுக்க வேணும், சொல்றத முறைப்படி சொல்லி ஆகும். போடுற ஷூ 25,000 30,000, பாவிக்கிற போன் 1.5-2 லட்சம், கட்டிக்கிற வாட்ச் சிலவோட சொல்லலாம் நார்மலா 1 லட்சத்துக்கு மேல. இவந்த பாடியில இப்ப ஈக்கக்கூடியத நாங்க டோட்டல் கவுண்ட் பண்ணினா மினிமம் 5 லட்சம். மகர் எவ்வளோ மன்னிக்கணும், 1001 ரூபா. ஷூ வாங்கலாம், ஷூ தைக்கிறதுக்கே 2,500 ரூபா. 2 ஷூவை தைக்கிறதுக்கு கிழிஞ்ச ஷூவை 500 ரூபா. என்ன வைஃப் அவ்வளவு கேவலமா? இன்னும் சிலவங்க சில மடத்தனமான வேலை செய்யறோம். நான் மன்னிச்சுக்கோ, நான் சொல்றதுக்கு நாங்க தோதாவோம். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அது 10 பவுன் நகை போடுற ஜுவல்லரி, அது தெளிவா விளைவிக்கோங்க. நகை 10 பவுன் 20 பவுன் எழுதுறது மகர 3001 ரூபா. அந்த மகர, அந்த நகையே மகர எழுதுங்க. அந்த 10 பவுன் நகைக்கு தானே அது மகர். ஏன் இந்த 3001 ரூபாய் எழுதுறீங்க? அது மகரா கொடுங்க, அது கூட மகர்.
நீங்க ஜுவல்லரி வேறையா கொடுத்து தள்ளி வேறையா கொடுக்கணும் என்ற கடமையே இல்லை. ரெண்டும் ஒன்று. விளைவிக்கோங்க. மாஷா அல்லாஹ் கேள்விப்பட்டேன் 3 லட்சம் மகர் இந்த மாப்பிள்ளை. இந்த காலத்துல வாலிபர்களுக்கு மிச்ச முன்மாதிரி. கண்ணியமான வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. பேருக்கு புகழுக்கு இல்லை, எங்கட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் கண்ணியமா கொடுத்து முடிக்கிறேன். அதே நேரம் கண்ணியமானே கொடுக்கிறது 3 எடுக்கிறது 30 இருக்கவும் கூடாது. மன்னிக்கணும். கேட்டு டிமாண்ட் பண்ணி இங்க முடிச்சா மாஷா அல்லாஹ் ஒரு ஆட்டம் வந்து மாப்பிள்ளையே கொடுக்குறாங்களா, இங்க முடிச்சா பைக் கொண்டு கிடைக்குது. மன்னிக்கணும். உண்மைகளை சில விஷயங்களை நான் தெளிவா சொல்லுவேன். நான் மார்க்கெட்ல இருந்து வெளியே பேசினா என்னை யாரும் திருத்திடும், நான் திருத்திக் கொள்வேன். ஒரு 10 நிமிஷம் பிடிச்சு கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் நாங்கள் மாற்றணும் கண்ணியமானவர்களே. இந்த அப்படியே பல என்ன இப்போ லேட்டஸ்ட் ஃபோன் வந்தோடனே எங்களுக்கு ஈக்கலாம். இந்த ஃபோன் எடுத்து இப்போ தான் 2 months, அதில் அடுத்த மாடல் வந்துட்டா இது எப்படி சரி மாற்றி எடுத்துடணும். ஒரு வெஹிக்கிள் எடுத்து இப்போ தான் 6 months, இதில் அடுத்த வந்து கஷ்டம் வந்து டேபோ வந்து பேசிக் பாவச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் கஸ்டமுக்கு போகணும், நான் ஃபுல் ஆப்ஷனுக்கு போகணும், நான் ஆட்டோக்கு போகணும். பேசிக் வெஹிக்கிள் ஆட்டோவா மாறுது. மகர் இன்னும் 1100 தூங்குது. போடுற நகைய மாப்பிள்ளை போடுற நகைக்கு தானே அதை மகரா எழுதுங்க, அதோட எக்ஸ்பென்சிவ் எழுதுங்க. உமரிலான சபையில சொன்னாங்க பொது பேனர்ல, இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் கூட கூட மகர் கொடுக்க வேணும். அது அவங்களோட ஒப்பீனியன். சில விஷயங்களை வச்சு சொன்னாங்க பொம்பளைகளுக்கெல்லாம் மகரெல்லாம் கணக்கா கொடுங்க, கூட கொடுக்க போவானும். ஒரு பொம்பளை அமீருல் மோமினின் சொல்றாரு, அமீருல் மோமினின் கலீஃபா ஜனாதிபதி மைஸ்டாண்ட் உமரே யாருக்கிட்ட கேட்கிறாங்க? கலீஃபா கிட்ட. உமர் நீங்க சொல்றது கேட்கறியா அல்லாஹ் சொல்றது கேட்கறியா? உங்களோட கருத்து எடுக்கவா அல்லாட கருத்து எடுக்கவா? அல்லாட கருத்து எடுக்கவா? அல்லாஹ் சொல்றான் ஒரு கலிகாரம் முடிக்கும் பொழுது நீங்க ஒரு மலை அளவு, ஒரு குவியல் அளவு, ஒரு மலை அளவு நீங்க மகர் கொடுத்திருந்தாலும், தங்கம் கொடுத்திருந்தாலும், திருகம் தீனார் கொடுத்திருந்தாலும் நீங்க ரிட்டர்ன் வாங்க வானம். அப்படி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து மகரை எடுக்க வானம் என்றதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அந்த பெண்களுக்கு மலையளவு மகர் கொடுத்திருந்தாலும் நீங்க அந்த மகர்ல இருந்து ரிட்டர்ன் கேட்க வானம். இப்ப அல்லாஹ் சொல்றானே மலையளவு, ஒரு குவியல் அளவு கூடுதலா கொடுக்க ஏழும் என்றும் ஒரு இடம்பாடு எல்லாம் வச்சுக்க போல. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? உமரில் உடனே வாபஸ் ஆகினாங்க, உடனே அந்த கருத்துல ஒப்பீனியன் பின்வாங்கினாங்க. அசாபத் இம்ரா அக்ஸா உமர், உமர் சொன்னது பில, அந்த பொம்பளை சொல்ற சரி. வசதிக்கு மாதிரி கொடுங்க, பேர் புகழ் இல்ல, சொந்த சல்லியால ஹலாலான வருமானத்தால. சரி கண்ணியமான ஒரு விஷயம். அடுத்து இப்ப நான் கடைசியா இப்ப நான் சொல்ல போற சம்பவங்களை நான் எனக்கு சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. சின்ன சின்ன சம்பவம், வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மட்டும் ஃபேமிலி லைஃப் எப்படி வாழ்ந்தாங்க. 50s நபி அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்னைக்கு 20s இல்லை, எங்கள்கிட்ட 30s இல்லை. ஒரு 38-40 வயசாயின் உடனே மன்னிக்கணும் எங்களை எல்லாம் 2 நோய், சுகர் மீகி, பிரஷர் மீகுது. ஒருத்தருக்கு ஒன்று பேசுறேன், நான் நோயாளி. நான் நோயாளி, நான் டயபெட்டிஸ் பேசுறேன், எனக்கு பிரஷர், மிச்சம் பேசணும், எனக்கு மழை பாயும், எனக்கு டெம்பர் ஆகும், பேசவே விடுறதில்லை. குறிப்பா மனைவி. கண்ணியமான எங்களோட ஹெல்த் கண்டிஷன், எக்கனாமிக்கல் சோர்ஸ், பொருளாதாரம், உடல் ஆரோக்கிய பிரச்சனை எங்களோட ஃபேமிலி லைஃபை பிரேக் பண்ணக்கூடாது. அதுக்கிட்ட சொல்லுவாங்க. 53 வயசுல தான் ஹிஜ்ரத். நல்ல டேட் என்ன வச்சுக்கோங்க. 53 வயசுல ஹிஜ்ரத் போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துக்கு பிறகு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. 55 தாண்டி 55க்கு பின்னால நபி அவங்க 63 வரைக்கும் 8 வருஷம். 55 வயசுக்கு பிறகு நபியவங்க பண்ணின என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு 20s உள்ள கப்பல்ஸ் இல்ல. சொல்லுவார் எப்படி என்ஜாய்மெண்ட் தெரியுமா? குளிப்போம், ஆயிஷா சொல்லுங்க, கனவு மனைவிக்கு ஹலால், ஒரு பேசன் ஒரு கோப்பை, 2வது ஒரு கோப்பை வாங்குறதுக்கு பஞ்சம் இல்லை. ஒரு பேசன்ல தண்ணி நிறச்சி
ஒரு கோப்பை தான் இருக்கும். 2வது கோப்பை வாங்குறது ஒரு லட்சக்கணக்கு தேவையில்ல. இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்றது, ஹாப்பினஸ், ஒரு ஜொலி, ஹலாலான ஜொலி. 2 பேர், நானும் மேடம் கணவர் நபி அவங்களும் கோப்பையை பறிச்சு விளையாடி பிடிப்போம். நான் கடுக்க போக நபி அவங்க எடுப்பாங்க, நான் பறிப்பேன், அவங்க பறிப்பாங்க, பறிச்சு விளையாடி குளிப்போம். எத்தனை வயசுல? நாங்க பெட் ரெஸ்ட் எடுத்து பென்ஷன் எடுக்கிற வயசுல. ஃபேமிலி லைஃபுக்கும் பென்ஷன், பெட் ரெஸ்ட். நான் நோயாளி, கை நிறைய டேப்லெட் குடிக்கிறேன், கிட்ட வர வேணும். 63 வயசு வரைக்கும் நபியவங்களுக்கு வராத வருஷமா? நபியவங்களுக்கு வார காய்ச்சல் எங்கள்ட 2 பேருடைய காய்ச்சல். நபியவங்களுக்கு தலைவலி வந்தா டபுள் தலைவலி. ஹதீஸிக்குது ரஜுலான். ஒரு சஹாபாக்கள் வந்தாங்க, நபியவங்க காய்ச்சல் ஆகிக்க போகல, உடம்ப பிடிச்சி பார்த்துட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி கொதிக்குது யார சொல்ல உங்களுக்கு, இப்படி காய்ச்சல் கொதிக்குது, சரியான கஷ்டப்படுறீங்களே சொன்னாங்க. உங்களோட 2 பேருக்கு வார காய்ச்சல் எல்லாம் எனக்கு சந்திக்கிறான், டபுள் காய்ச்சல். அந்த டென்ஷனால ஃபேமிலி லைஃப் உடைஞ்சா, மனைவி மாட்ட மூஞ்சில கொதிச்சாங்களா, அந்த கொதிக்கு வழியாயிட்ட பாய்லர் மாதிரி. மன்னிக்கணும், இன்டீசென்ட் இல்லை, டீசென்ட் தான். இது ஒரு சம்பவம். பால் குடிச்சிட்டு அதே மாதிரி காய்ச்சல் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு சும்மா கேலஸான விஷயமாയിരിക്കും. ஹராமான ரிலேஷன்ஷிப்ல இது செய்யறதுக்கு நரகம் தான் போய் சேரணும். ஹலால் மனைவியோட. பாலை குடிச்சிட்டு கப்பை கொடுப்பேன் தேடுவாங்க, கப்பை இப்படி பார்ப்பான் சுத்தி. மன்னிக்கணும், நல்லா கழுவிக்கான்னு பாக்குறதுக்கு இல்லை. கழுவாத கப்பல டீ கொண்டு தீராய், கப்ப சரியா கழுவில்லை, அதுக்கு இல்ல, ஏண்ட வாய்ப்பட்ட மாக்க தேடுவாங்க. நான் குடிக்க போக்கல எந்த இடத்துல வாய வச்சு குடிச்சனோ அந்த யாரு முழு உலக மக்களும் நபியவங்கட எச்சில மூஞ்ச தேய்ச்சி கொடுது. நபியவங்க கப்பிங் செஞ்சு ரத்தத்தை பதிச்சுட்டு வாங்கிட்டு கொடுத்த பிளட் அங்கிட்டு போயிட்டு குயிக்க வந்துட்டான். சாபாக்கள் 2-3 பேர் இருக்கிறானது, சஃபினால் எல்லானும் கப்பிங் செஞ்சு ரத்தத்தை கொடுத்து புதைச்சிட்டு வாங்கண்டா, புதைக்கிற டைமுக்கு முந்தி குயிக்க வந்துட்டாரு. என்ன புதைச்சிட்டேன், யாருமே காணாத இடத்துல புதைச்சிட்டேன். அப்படின்னா என்ன, யாருக்கு தோண்டி எடுக்கல, எங்க என் பௌத்தலுக்கு குடிச்சிட்டேன். ஏண்ட ரத்தம் யாட ரத்தத்தோட மிக்ஸ் ஆகுமோ அந்த பொடி நரகம் போவாது. நபியவங்களோட ரத்தத்தை குடிச்சாங்க சாபாக்கள் பறக்கத்துக்கு. நபியவங்க முடிய வலிக்கிட்டு சாது 2 அழியாண்டாங்கள, பெரும்பாலும் உம்முசலம் அழியாடையும் பிரிச்சு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ரோமமா நபியவங்களோட முடிய பறக்கத்துக்கு சாபாக்கள். எத்தனையோ நாட்டு மியூசியங்கள்ல, எத்தனையோ நாட்டுல பெரிய பெரிய இஸ்லாமிய மத்திய நிலையங்கள் இன்னைக்கு அந்த முடி இருக்குது. எத்தனை முடி கண்ணியமான அப்படி பறக்க தேடினாங்க. நபியவங்கள்ல எல்லாரும் நபியவங்க பறக்க தேடுறாங்க மனைவி கிட்ட. எல்லாருக்கும் நபியவங்க பறக்கத்துக்கு தேவை. நபியவங்க கப்பல என்ன தேடுறாங்க, என் மனைவி வாய் வச்சு எடுத்தாலும் நான் குடிக்கணும். ஒரு பிளேட்ல சாப்பிட்டு எத்தனை வருஷம், ஒரு சகன்ல உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம், டைம் கிடைக்குதா? டின்னர் டைம்ல லஞ்ச் எடுக்கிறோம், சஹர் டைம்ல டின்னர் எடுக்கிறோம். டின்னர் டைம் லஞ்ச் சொல்ல கூட அவ்வளவு பிஸி. சரி, 3வது சம்பவம், ரேஸ் ஓடுவோமா? எத்தனை வயசுல தெரியுமா? 60க்கு கிட்ட, 60 ரேஸ் ஓடுவோமா? நீங்க டெப்லையும் நான் போன்லையும் இல்ல, ரியல் டெப்லையும் போன்லையும் விளையாட முடியும். ஃபெயிலியர். வீட்டுக்கு வந்தாலும் டிவைஸோட, மனைவி மக்கள் பிள்ளையோட பேசுறது இல்ல. கண்ணியமானவர்களே, ஓடுவோமே. ஆண்கள் எல்லாம் முன்னுக்கு அனுப்பினாங்க, தனி இவங்க மட்டும். சின்ன சம்பவம் தான், படிப்பினையோட பாருங்க. என்ஜாய்மெண்ட், ஃபேமிலி லைஃப என்ஜாய் பண்றாங்க. ஈக்குது எங்கள்கிட்ட இன்றைக்கு 55, 56, 58, 60 வயசுக்கு மேல ஓடுவோமே. ஓடினா நான் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட். இன்னொரு சந்தர்ப்பம் கொஞ்சம் உடம்பு போட்டுச்சு, கொஞ்சம் உடம்புல சதை போட்டுச்சு, கொஞ்சம் ஈந்தத்தை விட நல்ல பொடி கொஞ்சம் சதை போட்டுச்சு, ஓடுவோமான்னு கேட்டாங்க. ஓடினோம். நபியவங்க ஃபர்ஸ்ட், நான் செகண்ட் சொன்னாங்க. அதுக்கு சமம், ஹெட் டு ஹெட் குழப்புவாங்க. கேட்ட நான் நீங்க ஒன்று வச்சு நான் அதை சமமாக்கிட்டேன். கண்ணியமானவர்களே, இது ஒரு சம்பவம். கடைசியா 2 சம்பவத்தை முடிச்சு கொள்றேன். ஒரு வாகனம் வந்திருக்குது, ஒட்டகம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி மாருக்கு நீங்க ஹிதுமத் செய்யறதுனால, ஊழியம் செய்யறதுனால, பணிஞ்சு போறதுனால
உங்களோட ஸ்டேட்டஸ் குறையாது. அவங்களோட உள்ளத்தில் உங்களோட ரெஸ்பெக்ட் இன்னும் கூடும். வாகனத்தில் ஏறையில இவங்க சரியான கட்டை, ஒட்டகம், ஒசரம், கால் வச்சு ஏற துண்டு ஒசரம் கூட கொஞ்சம் ஹைட் அறியுது. இப்ப வாகனத்தில் ஏறுறதுக்கு ஒசரமான ஒரு பொருள் தேவை. சஹாபாக்கள்கிட்ட சொன்ன கல்ல உடைச்சு படி செஞ்சு கொண்டு வருவாங்க. நபி அவங்க சொன்ன எதுக்கு ரெடி, மரத்தை வெட்டி உடனே படி வரும், மரக்குத்தி வரும், ஒன்றையும் வெட்ட தேவை, உடைக்க தேவையில்லை, ஒரு மரக்குத்தி கிடைக்காதா? கண்ணியமானவர்களே, அந்த வாகனத்தில் ஏறுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிக்கு படியாக, கால் வச்சு ஏறுறதுக்கு படியாக பாவிச்சது எது தெரியுமா? கீழே அப்படி உட்கார்ந்து கொண்டு சொன்னாங்க, ஏண்ட முட்டுக்கால காலை வச்சு ஏறுங்க. மனைவிய வாகனத்துல ஏற்றி விடுறதுக்கு தூக்கி ஏற்றி விடல, அப்படியே உட்கார்ந்து ஏண்ட கால, முட்டுக்கால் சுஜூதுடைய உறுப்பு, சுஜூது செய்யற உறுப்பு யார்ட கால்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். ஏண்ட மேல காலை வச்சு ஏறுங்க வாகனத்துல. செகண்ட் ஆயிட்டாளா? கண்ணியம் குறைஞ்சிட்டா? கண்ணியமானவர்களை உருவாக்குவோம், பணிஞ்சு போவோம், இறக்கம் காட்டுவோம், விட்டு கொடுப்போம். நிக்காக்கு வயசு கட்டுப்பாடு இல்லை, மௌத்து வரைக்கும் நபி அவங்க வாழ்ந்த மாதிரி வாழ்வோம், சந்தோஷமா வாழையிலும். இறுதியாக ஒரு 3 நிமிஷம் முடிக்கிறேன். 10 நிமிஷம் எடுத்தேன், 10 நிமிஷம் ஆயிரம், 3 நிமிஷம். பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வாழ விடுங்க. கிண்டவானம், டிடெக்டிவ் மாதிரி, இன்டெலிஜென்ட் மாதிரி, சிஐடி மாதிரி, ஜேர்னலிஸ்ட் மாதிரி, மீடியாக்காரன் மாதிரி எல்லா நியூஸையும் மகனுக்கிட்டால எடுக்கவான. மாப்பிள்ளை கொஞ்சம் உருக்கி பார்த்தாலும் உமாக்கு கோல், கொண்டாட்டி கொஞ்சம் என்ன சரி மேல் வருத்தால் ஒரு டீ ஊற்றி தராட்டி உமாக்கு கோல் மகன். சேர் ஏசினா டீச்சர் அடிச்சா ஓடி வந்து டெடான்னு சொல்லும். அப்படி சொல்லக்கூடிய பிள்ளையாக கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உங்களோட பிள்ளைய வச்சுக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட புள்ள வாழாது. வாழ விடுங்க. ஒரு சம்பவத்தோட முடிச்சு கொண்டு நபி அவங்க வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு மகள் ஈரக்கொலை, என்ற ஈரக்கொலையில் ஒரு துண்டு. சொர்க்கத்து பெண்களின் தலைவி அலி அலி வீட்டுல இல்ல. எங்கம்மா அலி இப்னு அம்மிக், உங்களோட அப்பட மகன், பெரியப்பட மகன் கேட்டானா அப்பா முறை அபூ தாலிப். பைனி வ பைனஹு ஷை, எனக்கும் அவருக்கும் இடையில மாப்பிள்ளையை மட்டும் மாற்றி விடல, தான் நல்ல பிள்ளையாவி மம சுத்தாய். இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் மம சுத்தாய் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் டேர்ட்டி, நான் பியோ, நான் கிளீன், மிஸ்டர் கிளீன், மிஸ்ஸஸ் கிளீன். எனக்கும் அவருக்கடையில சின்ன பிரச்சனை, கொஞ்சம் கோவமா கொஞ்சம் ஆத்திரப்பட்டு போயிட்டாரு. என்ன சொல்லணும்? உனையோட கோவிச்சுட்டு போறதுக்கு அவன் யாரு? நான் நபி, நான் யாரு? எனக்கு எத்தனை கட்ட, எத்தனை பில்டிங், எத்தனை பிசினஸ், எத்தனை ஸ்டாஃப், எத்தனை வெஹிக்கிள், கோடீஸ்வரன், பேங்க் பேலன்ஸ் என்ன, இதெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்தா புள்ள வாழாது. மருமகனுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் பேசுனீங்கன்னா புள்ள வாழாது. நபி அவங்க பேசிக்கணும் ஸ்டேட்டஸ், நான் யார் தேடி போனாங்க. மருமகனை பள்ளிக்கு, சம்பவத்தை முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பள்ளிக்குத்தான் தேடி போனாங்க. ஏன் தெரியும்? ஏன் மருமகன் என்ன சரி ஃபேமிலியில சின்ன பிரச்சனையா அல்லாஹ் கிட்ட தான் பேசி பர்துவா கேட்க. மஸ்ஜிதுக்கு மண்ணில் தூக்கம், மஸ்ஜிதுல மண்ணு, தையல் இல்லை, காப்பாட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, மண்ணு. அப்படியே எப்படி எழுப்பாட்டிக்கணும்? ஏண்ட மகளோட கோபமாய் இங்க வாரத்துக்கு நீங்க யாருவா? ஏண்ட மகளை முடிக்கிறதுக்கு எத்தனை மாப்பிள்ளை மாதிரி இருந்தாங்க, உங்களுக்கு முடிச்சு தந்தவா? மன்னிக்கணும், இப்படி பேசுறோம், பேசக்கூடாது. அப்படி அல்லாஹ் நாடிதான் முடிஞ்சு வாழ விடுவோம், கைட் பண்ணுவோம். யாபா துரா, மண்ணில் படுப்பவரை அழிந்து எழுப்பாட்டவும் இல்லை, சிறப்பு பேர். மண்ணில் படுப்பவரே, துராப்ன மண்ணு, எலும்புங்க கும் உட்கார்ந்து மேலாம் மண் ஒட்டிக்கு, மர்மோண்ட மேல் மண் ஒட்டிக்கு. அந்த மேல ஒட்டி இந்த மண்ணெல்லாம் மாமா கையால தொடச்சு விடுறாரு. எந்த மருமகனோட மகளோட சின்ன ஒரு பிரச்சனையில கூட்ட விட்டு வெளியே வந்தவரோட இன்றைக்கு வர தேவையில்லை, நாங்க விரட்டுறோம். அப்படியே கொண்டு போய் விட்டாங்க. இடையில லோயராகவும் இல்லை,
ஜட்ஜாகவும் இல்லை, சிஐடி வேலை பார்க்கவும் இல்லை, நல்ல ஒரு மாமாவாக அலிரலிலானோட, நல்ல ஒரு ஃபாதராக வாப்பாவாக ஃபாத்திமா எல்லாம் நடந்து கொண்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனையை கிண்டி 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 பெருசாக்கி பிள்ளையோட வாழ்க்கையை வெட்டி கொத்தி நெருப்புல எண்ணெயை ஊற்றி பத்த வைக்காம கொண்டு போயிட்டு விட்டாங்க. அது என்னன்னு கூட கிண்டி கேட்கல. என்ன வாய்த்தக்கம், என்ன பிரச்சனை ஒன்றும் கேட்கல. சந்தோஷமா ஒத்துமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல தான் சொர்க்கத்து வாலிபர்கள் பிறந்தாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிக்காவை கபூல் செய்வானாக, சாலையான குழந்தை பாக்கியங்களை கொடுப்பானாக, எல்லா விஷயங்களையும் நிம்மதியாக சந்தோஷமா கண்ணியமாக தீனுடைய முறைப்படி நடக்கிறதுக்கு அல்ல தௌஃபீக் செய்வானாக. ஃபங்க்ஷன்களை பாவங்களை விட்டு அல்ல பாதுகாப்பானாக. கடைசியை சலாம் கொடுக்கும் பொழுது பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபி கைர், இந்த துஆவை கட்டாயம் எல்லாரும் பாடமாகுங்க. மையத்து துவாவும் பாடம் இல்லை, மாப்பிள்ளைக்கு ஓதுற துவாவும் பாடம் இல்லை, மற்ற எல்லாம் பாடம். சொந்த உம்மா வாப்பாக்கு எத்தனை பேர் தொழுவிச்சிட்டோம், பூர்த்தியான ஜனாதா தொழுவ தொழுவிக்கல, பூர்த்தியான துவா பாடம் இல்லை. மாப்பிள்ளை உண்ட வாழ்க்கைக்கு சேர்த்து வைக்கிற பொண்ணு அவங்களுக்கு விஷ் பண்ற துவா ஒரு எழுதின ஒரு வரி உட்கார்ந்து 5 மினிட்ஸ் பாடமாக்க பூர்த்தியா துவாதி சலாம் கொடுக்கிற முறை பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். எப்படி துவான்னு பாருங்க. இந்த சஃபையில எல்லாரும் அந்த துவாவோட முசாபா செஞ்சா ஒத்தர துவா சரி கபூல் ஆகாதா? மௌத்து வரைக்கும் பரக்கத்தை வாழ்வாங்களே. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்க 2 பேருக்கும் பரக்கத் செய்யட்டும். உங்க 2 பேரையும் அல்லாஹ் எல்லா நலவுகள்லையும் ஒத்துமையா வைக்கட்டும். எப்படி கருத்து குழந்தை அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான துவா சலாம் கொடுப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.